Recording in progress. வரவேற்றுக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவர்களிடம் ஒப்படைப்போம். அவர் இலங்கைக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். இந்த வேளையிலும் அவர்களை வரவேற்றுக்கொண்டு காலை வணக்கங்கள் மாலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு இரவு வணக்கங்களையும் கூறி வாழ்த்தி வரவேற்போம். சகோதரி சுபாசினி அவர்கள் இந்த வேளையிலும் வழி நடத்துவார். சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். ப்ரீஸ் லார்ட் சிஸ்டர் சுபாசினி. ப்ரீஸ் லார்ட் சிஸ்டர் ஜானட். ஆமேன். உங்கள் இருவரையும் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஜெபத்தோடு கூட பாடலோடு கூட வழி நடத்துவார். ஆண்டவரே, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மீண்டுமாக இந்த வாரத்திலே நாங்கள் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா தடைகளையும் நீக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரம தகப்பனே, நீங்களே பொறுப்படுங்கள், நீங்களே வழி நடத்துங்கள், கர்த்தாவே கூட இருங்கள். ஆண்டவரே அப்பா, இந்த இணைப்பையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த யுகங்களை ஈடுக்கிற எங்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென். ஆமென். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. ஆமென். ஆமேன். ஆமேனங்க. பாடலை கத்ததாமே ஆசீர்வதித்து இன்னுமாய் தாளந்துகளிலே பல்கி பெருக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் முதலாவது நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் திருச்சபை மக்கள் மத்தியிலே கத்ததாமே கூட இருந்து இந்த நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று அவர்கள் அறிந்து செய்யக்கூடிய ஒரு கிருபையை அங்கு கிருபியை கொடுக்க வேணும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துவேன். நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம். இலங்கை தேசத்தின் ஆண்டவரே, ராஜாக்கள் தொடங்கி கடைசி மகன் மட்டும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் தேசத்தின் பாவதோச அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் மன்னிப்பீராக கர்த்தாவே. அவர்கள் இருதயங்களும் சிந்தைகளும் சீர்கேடானதற்கு கடக்காதபடி கர்த்தாவே என் தேவனே இவர்களை மனம் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்க தேசத்தின் குடிகள் ஆண்டவரே கத்தாவே ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமேந்துகள் அப்பா கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட உம்முடைய நாமத்தினால் பரிசுத்தப்பட வேணும். சிறு பிள்ளைகள் உம்முடைய இரத்தத்தினால் மூடப்பட வேணும். ஆண்டவரே வாலிப ஜோதிகள் மனம் போன போக்கிலே போய்விடாதபடி கத்தாவே மனம் திருப்பப்பட வேணும். ஆண்டவரே அப்பா இளம் குடும்பங்கள் உமக்கு சமாதானம் உள்ள குடும்பங்களாய் வாழச் செய்வீராக கத்தாவே. ஆண்டவரே முதியோரை காக்கிற ஆண்டவரே ஒவ்வொருதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நடத்தும் ஐயா. எல்லாருக்குள்ளும் வர வேண்டிய உம்முடைய ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ளே வர கத்தாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிழலிட கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறோம். உம்முடைய ஆளுக திகர வல்லவினால் நிரப்பும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க ஆண்டவரே. எங்கள் தேச மக்களை பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா அவர்கள் நீங்கள் திருச்சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் 10:3 உகந்த மனுஷன் என்று எழுதியிருக்க, எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுவதாகவே திருச்சபையில இருக்கிற எல்லா ஊழியக்கார சபைகள் மக்கள் எல்லாருக்குள்ளும் அந்த உகந்த மனுஷர்களாய், தேவனுக்கு ஏற்ற மனுஷர்களாய், தேவனுக்கு பயப்படுற மனுஷர்களாய் இருக்க கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்களை ஏவி எழுப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்த. ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே கர்த்தாவே, இன்றைய நாளும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் நாமம் தரிக்கப்பட்டவர்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்க இவர்களை புறப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களோடு கூட இருங்கள் ஆண்டவரே. அன்பான நேசரே, எங்கள் மீட்பரே, இரட்சகரே அப்பா ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க நீர் ஒவ்வொருத்தரையும் அவ்வண்ணம் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான நேசரே அப்பா, இவர்கள் ஆண்டவரே, இவர்களும் ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே அப்பா உமக்கு உகந்தவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் கேட்கிறோம் அப்பா. என் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே, உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, உமக்கு உகந்தவர்களாய் ஜீவிக்க வேணுமென்ற அந்த ஆண்டவரே இருதயத்தின் நினைவுகள் அவர்களுக்குள் காணப்படத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகையும் உம்முடைய வழி நடத்தலும் இருந்தால் கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் உமக்குகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அபிஷேகத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உமக்கு பயப்படும் பயம் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமாய் வாழ வேணும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, அந்த இருதய பயம் இருந்தால் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே. உம்மை விட்டு விலக மாட்டார்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிப்பார்கள் கர்த்தாவே அப்பா. அந்த இருதயத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே அப்பா, ஏனோ தானொன்று உம்முடைய பிள்ளைகள் இருந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தோடு கர்த்தாவே இன்னும் உமக்குள்ளே கிட்டி சேர நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்மண்டை இருந்து சத்துருவானவன் பிரித்து விடாதபடிக்கு கர்த்தாவே நீரே பாதுகாத்து தொடர்ந்தும் இவர்களை வழி நடத்தும்படியாக, எல்லா தடைகளுக்கும் விலக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய அற்புத கரத்துக்குள் முற்றுமுழுக்க ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நான் இலங்கை தேசத்திலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அங்கு வர வேணும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிற எங்கள் நீதியின் தேவன். ஆகவே அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, எங்கள் தேசம் இலங்கை மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை கற்பிணி தாய்மார்கள், கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரையும் நீர் காண்கிறீர் கர்த்தாவே. என் தேவனே அப்பா, இவர்கள் உகந்த வாசனையாய் உமக்கு இருக்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு கடந்து வர கர்த்தாவே அவர்களை சீர்கேடாக்குற
கத்தாவே அவருடைய சிந்தைகள், அவருடைய இருதயங்கள் பொல்லாத கிரிகளை கொண்டு வர ஆவிகள், பின்புற ஆவிகள் எல்லாவற்றையும் கட்டிந்து போடும் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் ஆண்டவரே கத்தாவே பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய், சந்ததி சந்ததியாய் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருக்குள்ளும் வர வேண்டிய அந்த ரட்சிப்பு ஆண்டவரே, எங்கள் தேச மக்களுக்குள்ளே ஆண்டவரே கத்தாவே இன வேறுபாடு இல்லாதபடி, மத வேறுபாடு இல்லாதபடி கத்தாவே வரக்கூடியதா ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு ஜாதிகள் மேலும் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்கள மக்களாய், தமிழ் மக்களாய், முஸ்லிம் மக்களாய், பரங்கி மக்களாய் கத்தாவே எங்கள் தேசத்தில் எந்தெந்த ஜாதிகள், எந்தெந்த பாசையை பேசுகிறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ ரட்சிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் தேச மக்களுடைய பாவதோஷ அக்கிரமங்களை ஒரு கணம் நீங்க ராஜா, ஒரு கணம் மனம் திருப்புதலுக்கு அவருடைய இருதயங்கள், சிந்தைகள் இயேசு நாமத்துக்கு தேவனே உடைய வார்த்தைக்கு நீதிக்கு சிறைப்பிடியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பார்லிமெண்ட்டுகள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உமக்குள்ளாய் எடுக்கப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கத்தாவே நீர் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிக வெப்பமும் வராதபடி, அதிக மழையும் வராதபடி எங்கள் தேசத்தை தகுந்த நிலைமையில மாற்றி ஆண்டவரை நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தின் அழிவில் இருந்து மக்களை காப்பாற்றுவீராக கத்தாவே. மக்களும் மனம் திரும்பி வாழ ஆக்கினைக்கு உட்படாதபடி கத்தாவே எங்கள் தேச மக்கள் ஆண்டவரை வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆண்டவரே வர உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயம், மனித நேயங்கள் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் எங்கள் தேசத்திலே இன்றைக்கு அங்கு ஏழைகளாய், விதவைகளாய், திக்கற்ற பிள்ளைகளாய், உணவு உடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் சுபா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பின் தகப்பனே இயேசுப்பா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகள் எளியவர்களையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை நீங்கள் புறப்படுக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. அன்பின் தந்தை இயேசப்பா, ஆண்டவரே நாள்தோறும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே தேவைகளுக்காக ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உணவுகளுக்காக ஆண்டவரே, உடுக்க உடைகளுக்காக, நல்ல இருப்பிடங்கள் இல்லாமல் ஆண்டவரே தவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. நாள்தோறும் நீர் இவர்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படி உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை கர்த்தாவை, ஆதரவிட்டு இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. இவர்களை பொறுப்படுங்கள் கர்த்தாவே. இவர்களுக்கு வேண்டிய மனுஷ தயவுகள் ஆண்டவரே கிடைக்க கிருபை செய்யுங்கள். இவர்களுடைய நாளாந்த தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் இருந்தும் பராமரிப்பில்லாமல், கவனிப்பில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பெருமூச்சுகள், இவர்களுடைய ஆண்டவரே கண்ணீர்கள் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு குறைவுகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீ பொறுப்படுக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வைத்து தவிக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாளாந்தம் எவ்வளவு தேவைகள் உண்டு கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள், அந்த குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தித்து வழிநடத்தும். இவர்களை இனங்கண்டு இவர்களுக்கு உதவுகிற மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை பொறுப்படும் ஆண்டவரே. கணவன் இல்லாமல் ஆண்டவரே விதவைகளாக ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை நடத்துகிற ஒவ்வொரு பெண்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இவர்களை நீ பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு எதிராக தீய மனிதர்கள் எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை செய்வார்கள். அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீர் இந்த குடும்பங்களை பாதுகாத்து கர்த்தாவே இந்த குடும்பங்களை வழிநடத்துங்கள். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளிலே பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய கரங்களின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை வழி நடத்துங்கள். அது மாத்திரமல்ல, கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சொந்த மனைவி குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ
எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அப்படிப்பட்ட குடும்பங்களை பொறுப்படுத்த கர்த்தாவே, இவர்களிடத்தில் ஒரு மனமாறுதலை கொடுத்து குடும்பங்களில் ஐக்கியத்தை பெருக பண்ணி நீர் வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை பொறுப்படுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, தங்களுக்கு இறங்க யார் உண்டு என்று இறுக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் நீங்கள் அப்பா. ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்டவர்களை பொருட்படுத்தி கர்த்தாவே, இவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்து இவர்களை நாள்தோறும் பராமரித்து நடத்தும்படியாக உங்களுடைய கரங்களுக்குள் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த நாட்களிலே அநேக நுளம்புக்கடியினால், அங்கு டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், மரணத்தை சந்தித்த பிள்ளைகள், அதனால் வேதனைப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இந்த நாட்களில் எங்கள் தேசத்திலே அப்பா நுளம்புக்கடி காரணமாய் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் கர்த்தாவே ஆண்டவரே, மரணத்தை சந்தித்தவர்கள் அநேகர் கர்த்தாவே. இந்த ஆவியானவரே, அப்படியாய் வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரப்பட்டு செபிக்கிறோம். அவர்களுக்கு பூரண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உம்மை காண்கிற இருதயத்தை கட்டளையிடுவீராக, உம்மை காண்கிற சிந்திய கட்டளையிடுவீராக கர்த்தாவே. அந்த ஆண்டவரே, வியாதிக்கு காரணமாய் இருக்கிற எந்த பாவமாய் இருந்தாலும், எந்த சத்துருவின் திட்டமாய் இருந்தாலும், அவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்க வல்லவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மருத்துவமனைகளுக்காய், டாக்டர்மார், நர்ஸ்மார்களுக்காய் ஆண்டவரே, மருத்துவ பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே, வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் ஆறுதல் கொடுக்கிற தேவன் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஜனங்களை எல்லாம் வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிறார்கள் ஆண்டவரே. தொடர் வியாதிகள் கர்த்தாவே, வேதனையிலே தவிக்கிறார்கள் கர்த்தாவே. மருத்துவ வசதியின்றி தவிக்கிறார்கள் அப்பா. மருந்துகள் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா. பணமின்றி தவிக்கிறார்கள் அப்பா. இதெல்லாம் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்திலே எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படும் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் மனம் திரும்ப ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. இதுக்கு காரணமாயிருக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களை முறியடித்து என் தேவனே, இவர்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தி ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபா, நீங்கள் மற்ற ஒருத்தர் மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் எங்கள் தேசத்திலே கடந்து வர கர்த்தருக்கு உதவி செய்யணும். ஒருத்தருடைய குறையை இன்னொருத்தர் மன்னிக்கக்கூடியதாய், ஒரு மனித அபிமானங்கள் வரக்கூடியதாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே, பரிசுத்தரே, இப்பொழுதும் கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, தகப்பனே அப்பா, இந்த மன்னிக்கிற சுபாவங்கள் ஒவ்வொருத்தர்களுக்கும் காணப்படத்தக்கதாக என் தகப்பனே நீங்க உதவி செய்யும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நான் என்ற அகந்த இருமாப்பு இருக்கும் வரைக்கும் அந்த மன்னிக்கிற சுபாவங்கள் வராத ஆண்டவரே. அந்த அகந்தையும் அகங்காரங்களும் நீங்கி போகத்தக்கதாக அந்த தாழ்மை உள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே, ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட இந்த அன்பில்லாத சுபாவங்களினால் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் பிரிவுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா, துன்பங்களும் ஆண்டவரே அப்பா, போட்டிகள், பொறாண்மைகள், ஒருவனை ஒருவன் கொல்லுறது, அழிக்கிறது ஆண்டவர், இப்படியான காரியங்களில் இருந்து கர்த்தாவே நீர் எங்கள் தேசத்தை, எங்கள் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே
அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்ற அந்த சத்துருவின் சுபாவங்கள் எல்லாரையும் விட்டு விலகி போகத்தக்கதாக என் ஆண்டவரை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாக்கு கொடுத்த என் கர்த்தரே இயேசப்பா, ஆண்டவரே, அந்த பரிபூர்ணத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக அவர்களுடைய குண இயல்புகளை நீர் மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரக்கம் காணப்படட்டும், எங்கள் தேசத்திலே காணப்படட்டும், எங்கள் ஜனங்கள் மத்தியிலே காணப்படட்டும். எங்களுடைய ஜனங்கள் இந்த காரியத்திலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களை திரும்பி பார்க்கிற குணங்கள் இல்லை கர்த்தாவே, எல்லாம் அன்பு தணிந்து போகிறது கர்த்தாவே. என் நேசரே, நான் நான் எனக்கு எனக்கு என்று அந்த சுபாவங்கள் பெருகிக் கொண்டு வருகிறது கர்த்தாவே. என் ஆண்டவரே, இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, பெற்றவனை நேசிக்கிற இருதயம், மற்றவனுக்கு கொடுக்கிற சுபாவங்கள், விட்டு கொடுக்கிற சுபாவங்கள், மன்னிக்கிற சுபாவங்கள் பெருகத்தக்கதாக என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படியாக ஆண்டவரே நீங்கள் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். நீங்களே பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா கிருபையா இறங்கி உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாட்களில் எங்கள் தேசத்திலே செல்வ பெருக்கை நம்பி அங்கு தீவினைகள் பலத்து கொண்டு போகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆகவே இதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா, எங்கள் ஜனங்கள் கர்த்தாவே உம்மை பலனாய் கொள்ளாதபடி கர்த்தாவே செல்வ பெருக்கை நம்பி கர்த்தாவே தங்கள் தீவினைகளை பலத்து கொண்ட மனுஷராய் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற விடுவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எனக்கு தாசை வரும் பர்வங்களுக்கு நீராய் என் கண்களை எடுப்பேன் என்று சொன்ன தகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உலகத்துக்குள்ளும் மாமிசத்துக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே தங்கள் செல்வங்களை பெருக்கத்தை நம்பிக்கொண்டு செல்வ பெருக்கி ஆண்டவரை பெருக்கி கொண்டு இருக்க ஆண்டவரை விருப்பப்படுகிற இந்த ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு போகாதபடி பரிசுத்த வழியை காணக்கூடியதா என் தேவனே, தெக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல இவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் உம்முடைய வேத வசனத்துக்கு முன்பாக திருப்பப்பட கர்த்தாவே, உம்முடைய நீதிக்கு முன்பாக திருப்பப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, மிருக கூடம் உள்ள மனுஷர்களாய் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே, மூடர்களாய் இருக்கிறார்களே, உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்களே கர்த்தாவே. இவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, மாறுதல் அடையட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆக்கின தீப்பை எங்கள் தேசத்தின் மீது வைக்காதபடி கர்த்தாவே ஒரு கிருபையினால், ஒரு இரக்கத்தினால், ஒரு தயவினால், ஒரு அன்பினால் நீர் அவர்களை ஆண்டவரே மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே அப்பா பூமி அதிர்ச்சிகளோ கர்த்தாவே, கடல்கள் பொங்கவோ ஆண்டவரே, வறட்சிகள் வரவோ கர்த்தாவே விடாதிருப்பீராக கர்த்தாவே. எங்கள் தேச மக்கள் வாழ்வடைய செய்வீராக. உம்மை ஆண்டவரே எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தாவே உம்மை சேவிக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே ஒவ்வொருவரே மாற்றுங்க ஆவியான ஒவ்வொரு சிந்தைகளையும் இருதயங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே கடைசி நாட்கள் ஆண்டவரே. சபையில இருக்கிற பிள்ளைகள் கூட ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே, அன்றைக்கு சிமியோன் ஆண்டவரே ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் ஆண்டவரே அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஜெபித்தது போல இன்றைய நாட்களும் ஆண்டவரே தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியினால் ஏவப்பட்டு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாரையும் நீ தாங்கி நழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரமங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, உங்களுடைய வல்ல கரமங்களை நடத்தட்டும் ஐயா. குடும்பங்களை நடத்தட்டும் ஐயா, வீடுகளை நடத்தட்டும் ஐயா, பிள்ளைகளை நடத்தட்டும் ஆவியானவரே. இன்றைய நாளை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. சும்மா நீங்கள் சங்கம வானொலிக்காகவும் சங்கம வானொலியிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது பங்கு கொள்ளுற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்று அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கம வானொலிக்காகவும்
நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருந்த எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவாராக. ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கம ஊழியங்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஊடாக ஆண்டவரே அநேகர் பயனடைகிறார்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரனையும் அவருடைய குடும்பத்தை நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அதே போல அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கிற ஆண்டவரே அந்த அபிஷேக ஆராதனைகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த இணைப்பிலே வந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்கள். இந்த ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள். உங்கள் திருக்கரம் பாதுகாத்து தொடர்ந்தும் வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே இன்னும் அநேகர் ஆண்டவரே இதை கேட்கவும் இந்த ஊழியங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பயன்பெறவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல டிபிலாக்கா குடும்பத்தை உடைய கரத்துக்குள் தருகிறேன். சகோதரியோடும் கணவனோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சுகபலங்களை கட்டளையிட்டு இன்னும் இந்த ஊழியங்களை உற்சாகமாய் செய்ய உடைய நல்ல அபிஷேகத்தை கொடுத்து நடத்துங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியுங்கள். பிள்ளைகளுடைய காரியங்களில் நன்மைகளை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. இவளுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி அந்த இடத்திலும் நல்ல மனுஷ தயவுகளையும் நீங்கள் கட்டளையிட்டு கர்த்தாவே சந்தோஷத்தோடு போய் சந்தோஷத்தோடு திரும்பி வரத்தக்கதாக உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே உம்முடைய சமூகம் முன்பாக சென்று காரியங்கள் ஒவ்வொன்றை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தடைகள் யாவை நீக்குங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக முழுக்க நன்றி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே எங்களையும் எங்கள் தேசங்களையும் கர்த்தர் காத்து நடத்த வேணும் என்ற ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற தேசங்கள் வாழ்கிற தலைவர்கள் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சுவாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாவோடு நீர் கூட இருப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைக்கு கொடுத்த சுகபலம் ஆரோக்கியம் வல்லமைக்காயுமை துதிக்கிறோம். போக்குவரத்து பாதுகாப்புகளுக்காயுமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்க துதிக்க ஜவாவி வல்லமைய கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஊழியத்தில் எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே வரங்கள் வல்லமினால் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கணவனுக்காய் கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆசீர்வாதம், பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கல்லிடுமையா பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே. படிப்பு ஞானத்திலே அறிவிலே புத்தியிலே கெட்டித்தனத்திலே வல்லமிலே பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் வருங்காலங்கள் தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற சபைகள் கர்த்தாவே பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் என் தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தையும் தேச மக்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை கர்த்தாவே எங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபா ஒரு பாடு பல்லவியோடும் முடித்துக்கொள்ளும். ஆமென். தடைகள் நீக்கும் தயாபரரே உடையாய் வாருமையா. தடைகள் நீக்கும் தயாபரரே துணையாய் வாருமையா. ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா. ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா. வர வேண்டும் வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே. ஆமென். ஆமென்.
ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். ஆமென். ஆமேன் 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 ஆமேன். இந்த இரவு வேளையிலும் சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து சிடமாக இலங்கைக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அவருடன் இணைந்து ஊழியங்களை செய்த சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தின் இந்த மாலை வேளையிலும் இணைந்து தொகுத்து வழங்கினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் இருவரையும் ஒப்புவித்துக் கொண்டு விசேடமாக சகோதரி சுபாசினி அவர்களுடைய பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், கணவனாரையும் ஒப்புவிக்கிறோம், பிள்ளைகள் இருவரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் பாதுகாப்பின் கரம், சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு கர்த்தர் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் காலையில் 8 மணி முதல் இதுவரை நேரமும் இணைந்து தொகுத்து வழங்கினார். ஜெபங்களை இலங்கைக்கான, உலக நாடுகளுக்கான ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவரோடும் அவருடைய குடும்பத்தாருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அவர் டொரண்டோ பகுதியிலே வந்து தனது புத்தக வெளியீட்டுக்கு வரும் பொழுதும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும். பலர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நாளை காலை வேளையிலே இலங்கைக்கான, உலக நாடுகளான ஜெபத்தோடு திரும்பமாக சந்திப்போம். சகோதரி சுபாசினி அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சுபாசினி. காட் பிளஸ் யூ. நன்றி சகோதரி ஜானட். ஆமேன். காட் பிளஸ் யூ போல். ஆமேன் ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரமும் இலங்கைக்காக விசேடமாக சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து ஜபித்தார்கள். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜபித்தோம். கர்த்தர் அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள்